ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரயில்கோல் சேனல். இந்த வீடியோவில் ஏப்ரல் மந்த் டாப் 50 கரண்ட் அஃபேர்ஸ் வித் வேறு லெவல் ஷார்ட்கட்டோட பார்க்க போகிறோம். ஆல்ரெடி ஜான்வரி 2025 டு மார்ச் 2025 கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் அவைலபிளாக இருக்குது. அதையும் ரெஃபர் பண்ணிடுங்க. ஆல் ரயில்வே, எஸ்எஸ்சி அண்ட் பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின், விச் ஸ்டேட் டிக்ளேர்டு சிம்லிபாலஸ் இந்தியாஸ் 107th நேஷனல் பார்க்குன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்ன? ஆப்ஷன் பி, ஒடிசா. நோட் என்னென்னா, சிம்லிபால் எ டைகர் ரிசர்வ் இஸ் ஒடிசா செகண்ட் நேஷனல் பார்க் ஆஃப்டர் பித்தர்கனிகா. இதுதான் ஒடிசாவில் ஃபஸ்ட்டு நேஷனல் பார்க்காக இருந்துச்சு. இப்போது செகண்ட் வந்திருக்கிறது என்னது? சிம்லிபால். நோன் ஃபார் இட்ஸ் பயோடைவர்சிட்டி அண்ட் ட்ரைபல் கல்ச்சர். இது எப்படி ஈஸியாக என்ன வச்சுக்கலாம்னா, இங்கே ஒடிசாவில் ஒடி எடுத்துக்கோங்க. ஒடினா என்ன? ஒன் டே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டு. ஒன் டே இன்டர்நேஷ்னல் கிரிக்கெட்டில் தோனி ரொம்ப முக்கியமான ஆள். அதான் அவரோட ஜெர்சி நம்பர் 7 முடிகிறது. இங்கே ஒடிசான்னு வருது. அவர் எப்படி இருப்பார்? கூலாகவும் சிம்பிளாகவும் இருப்பார். அதனால சிம்பிளுக்கு இங்கே சிம்லிபால்னு எடுத்துக்கோங்க. சிம்பிள் சிம்லிபால். இப்போ உங்களுக்கு எத்தனாவது நேஷனல் பார்க்குன்னு கேட்டாலும் குழப்பாது, எந்த ஸ்டேட்டுன்னு கேட்டாலும் குழப்பாது, எந்த நேஷனல் பார்க்குன்னு எப்படி குழப்பி கேட்டாலுமே குழப்பாது. நீங்கள் ஈஸியாக ஒரே விஷயம், இந்த சிம்லிபால் தோனியை ரிலேட் பண்ணிட்டீங்கனாலே முடிஞ்சது. இந்த 7 ஜெர்சி நம்பரு, ஒன் டே இன்டர்நேஷ்னல் ஒடிசாக்கு, அப்புறம் சிம்பிளாக இருப்பார்ன்றதுக்கு சிம்லிபால். அது மட்டும் இல்லாமல் இந்த ஒடிசாவோட சிஎம் பேர் என்ன அப்படின்னா மோகன் சரண் மாஜி, இப்படி வரும். இந்த ஓடிக்கு இன்னொரு இங்கிலீஷ் டேர்மில் எப்படி சொல்லுவோம்? அப்படியே இங்கிலீஷில் டிரான்ஸ்லேட் பண்ணால் ஓடி போகிறது அப்படின்னா ரன் பண்ணுறதுன்னு சொல்லுவோம். பேர்லேயும் பாருங்கள் ரேன்னு வந்துருச்சு. அதை வச்சும் இப்போ நம்ம இந்த இடத்துல 4 விஷயம் லேர்ன் பண்ணியாச்சு ஒடிசாவில். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ இனாகுரேட்டட் த மும்பை இன்டர்நேஷ்னல் க்ரூயிஸ் டெர்மினல் MICTன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, சர்வானந்த சோனோவால். ஏன்னா இவர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் போர்ட் ஷிப்பிங் வாட்டர்வே, அதனால இவர் தான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்காரு. இது எங்கே அப்படின்னா பாலாட் பியர் மும்பையில் வச்சு பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவங்க MOU சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா வந்தவான் போர்ட்டுக்கு எவ்வளோ ருப்பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5700 crore. அதுவும் போக இன்னொன்று என்னென்னா க்ரூயிஸ் பாரத் மிஷன். இந்த மிஷன் படி MICTயோட எவ்வளோ ருபீஸ் இங்கே சேங்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா காஸ்ட் 556 crore. இதே எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். நம்ம போர்ட் ஷிப்பிங் வாட்டர்வே இதில் தான் ஆறும் வரும். ஆறுனா என்ன? தண்ணி. அந்த ஆறில் முடிகிறது டிஜிட்லேயும் முடியுது. இங்கேயுமே நம்ம தண்ணியை பற்றி பேசியிருக்கோம். ஏன்னா க்ரூயிஸ் பாரத் மிஷனு போர்ட் சம்மந்தப்பட்டவர் இங்கேயும் வராரு. அது 6 முடியுது. அதுக்கு முன்னாடி 2 5 போட போகிறோம். இதுதான் ஓவரால் காஸ்ட். இங்கே வந்தவான் போர்ட்டுக்கு மட்டும் செலவு பண்ணதுன்னு பார்த்தா இங்கே 5, இங்கே ஆரம்பிக்கிறது 5 தான். 5700 crore. அடுத்த கொஸ்டின், விச் கண்ட்ரி இஸ் இந்தியாஸ் டாப் ட்ரேடிங் பார்ட்னர் இன் ஃபினான்சியல் இயர் 25 கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, USA. இவங்க தான் வந்து டாப் ட்ரேடிங் பார்ட்னர். எவ்வளோ பில்லியன் ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, எவ்வளோ பில்லியன் ட்ரேட் பண்ணியிருக்காங்கன்னா US டாலர். எப்படி நான் எழுதுறேன்னு பாருங்கள். மொத்தம் எத்தனை எழுத்து இருக்குது? 3 எழுத்து. USA. அதை சென்டரில் போட்டுடுறேன். இவங்க தான் வந்து ஃபஸ்ட்டு ட்ரேடிங் பார்ட்னர், இந்தியாவோட பெஸ்ட்டு அண்டு டாப் மோஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டுன்றதுனால 2 பக்கமும் 1 போட்டுற வேண்டியதான். இது எத்தனாவது இயர் இதே மாதிரி இருக்காங்க? 4 வருஷமாகவே இவங்க தான் டாப்பு. ஸோ அந்த 4 நான் என்ன பண்ணுறேன்? கடைசியில் போடுறேன். அதை 2 டைம்ஸ் இங்கே போடுறேன். இதுதான் அந்த அமௌண்ட்டு. US டாலர் 131.84 பில்லியன். அந்தளவுக்கு ட்ரேட் பண்ணுறாங்க. செகண்ட் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைனா. தேர்டு UAE. இப்போது இந்த வேல்யூ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த USA வச்சு நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் எப்படி சொல்லியிருந்தோம், 3ன்னு சொல்லியிருந்தோம். அதை வச்சு நீங்கள் எப்படி போட்டுருவீங்க? அது 4th இயர்ன்றதுனால அதை வச்சு இதையும் நீங்கள் லிங்க் பண்ணி படிச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, விச் இந்தியன் போர்ட் பிகேம் ஃபஸ்ட்டு டு ஹேண்டில் ஓவர் 200 மில்லியன் மெட்ரிக் டன் கார்கோன்னு கேட்டிருக்காங்க. அப்போ 200 மில்லியன் மெட்ரிக் டன் கார்கோவை யார் அதிகமாக ஹேண்டில் பண்ணியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஆப்ஷன் டி, முந்த்ரா. இது எங்கே இருக்குன்னா மும்பை. இது வந்து அதானி குரூப் உள்ளது. இந்தியாவோட லார்ஜஸ்ட் கமர்ஷியல் போர்ட்டும் இது தான். இதுக்கு எப்படி க்ளூ வச்சுக்கலான்னா, எல்லாரையுமே முந்தி நான் தான் 200 மில்லியன் மெட்ரிக் டன்னை ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னது முந்த்ரா போர்ட்டு தான். வெறுமனையாக நீங்கள் கார்கோ ஹேண்ட்லிங் மட்டும் கேட்டாங்க அப்படின்னா, கார்கோ ஹேண்ட்லிங் பெஸ்ட்டு அண்டு
ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு கேட்டால் அதுக்கு ஆன்சர் வந்து பரதீப் போர்ட், ஒடிசாவில் இருக்குது. ஒடிசா பரதீப் போர்ட்டு. இதுக்கும் க்ளூ என்ன சொல்கிறேன் அப்படின்னா, காரில் ஒருத்தன் வேகமாக போனால் என்ன சொல்லுவோம், காரில் பறந்துட்டு போகிறான் அப்படின்னு சொல்லுவோம். காரு பரதீப்பில் பேரான்னு வந்துடுது. காரில் பறந்துட்டு போகிறான்றதை ரிலேட் பண்ணி கார்கோ ஹேண்ட்லிங்க்கு இதை போட்டுருங்க. 200 மில்லியன் மெட்ரிக் டன்னு கேட்டால் எல்லாரையும் முந்தி செயல்படுறாங்க, முந்திராவை போட்டுருங்க. இங்கேயும் எம்யூ, இங்கேயும் எம்யூ, அது மும்பையில் இருக்குது. அடுத்த கொஸ்டின், வாட் வாஸ் இந்தியாஸ் ரேங்க் அட் 2025 ஏசியன் அண்டர் 18 அத்லெட்டிக்ஸ் சாம்பியன்ஷிப்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, 8th ரேங்க் இந்தியாவோடது. எத்தனை மெடல் மொத்தம் வாங்கினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 மெடல்ஸ். 1 கோல்டு, 5 சில்வரு, 5 பிரான்ஸு. 8th வந்தாங்க. ஃபஸ்ட்டு யார் அப்படின்றத நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். ஃபஸ்ட்டு சைனா, செகண்டு உஸ்பெகிஸ்தான். சைனா மொத்தம் பார்த்திங்கன்னா ஈஸியான நம்பர் தான், 6 ஸ்கொயரு, 36 மெடல். உஸ்பெகிஸ்தான் நம்மளை விட ஒரு மெடல் தான் கூட, 12 மெடல் வாங்கியிருக்காங்க. இது எங்கே வச்சு நடந்தது அப்படின்னா தம்மம். தம்மம் எங்கே இருக்குது? சவுதி அரேபியா. அது மட்டும் இல்லாமல் இது அண்டர் 18 அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப். 18 8th ரேங்க்கு. நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த தீம் ஆஃப் இன்டர்நேஷ்னல் யோகா டே 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, யோகா ஃபார் 1 எர்த்து 1 ஹெல்த்து. யோகா டே எப்போ கொண்டாடுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 21 கொண்டாடுவோம். ஏன் இது வந்து நம்மளுக்கு ஏப்ரல் கரண்ட் அஃபேர்ஸே வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மந்தில் தான் மோடி வந்து இந்த தீமை அனௌன்ஸ் பண்ணார், அதனால் போட்டிருக்காங்க. இந்த ஜூன் 21 அப்படின்றது இன்னொன்றுலேயும் 21 முக்கியமான டே, செப்டம்பர் 21. இது பீஸ் டே. அதனால நான் இது ரெண்டையும் ரிலேட் பண்ணி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிட்டேன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 21 யோகா, செப்டம்பர் 21 வந்து பீஸ் டே. செப்டம்பரில் பி வருது, எஸ்இபி, இதை மாற்றி போட்டோம்னால பிஇஎஸ், பீஸுன்ற மாதிரி வருதா, அதனால் நான் பீஸ் டே மறக்க மாட்டேன். செப்டம்பர் 21. அந்த 21 எப்படி நான் ஞாபகம் வச்சுருக்கேன்னா, 2 கண்ணை மூடிட்டு 2 கண்ணை ஒன்று போல் மூடி நிம்மதியாக இருந்தோம்னாலே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இது மறக்கலை. அந்த நம்ம யோகா செய்கிறப்போ எப்படி செய்வோம், 2 கண்ணையும் மூடிட்டு தான் செய்வோம். ஸோ சேம் 21 இங்கேயும் வருது. ஏன்னா மந்த்து தான் வேரி ஆகுது, ஜூனு இங்கே செப்டம்பர். ஃபஸ்ட்டு இன்டர்நேஷ்னல் டே ஆஃப் யோகா எப்போ கொண்டாடினாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு யோகா டே வந்து ஜூன் 21, 2015 கொண்டாடப்பட்டது. அடுத்த கொஸ்டின், விச் சிட்டி வில் ஹோஸ்ட் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு ஏவிஜிசி எக்ஸ்ஆர் இன்ஸ்டியூட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, மும்பை. ஏவிஜிசி எக்ஸ்ஆர் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஏக்கு அனிமேஷன், பிக்கு விஷுவல் எஃபெக்ட்டு, ஜினா கேமிங், சீனா காமிக்ஸு, எக்ஸ்ஆர்ன்றது எக்ஸ்டெண்டட் ரியாலிட்டி. இந்த சிட்டி எப்படி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இதோட ஃபுல் ஃபார்மில் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். அனிமேஷன், விஷுவல் எஃபெக்ட் இதெல்லாம் எங்கே பண்ணுவாங்க, மூவிஸில் பண்ணுவாங்க. மூவிஸ்னாலே நம்மளுக்கு இந்தியா லெவலில் பார்த்தா நல்லா இருக்கக்கூடியது பாலிவுட் தான். அதில் தான் நிறைய ஏர்னிங்ஸ் பண்ணுவாங்க, நிறைய ஸ்டார்ஸ் இருக்காங்க. ஸோ மும்பை பாலிவுட்டு சிட்டி அப்படின்னாலே அது மும்பை தான். அதை வச்சு இந்த விஷுவல் எஃபெக்டையும் நீங்கள் ஞாபகம் வச்சுருந்தீங்கனாலே மும்பை போட்டுடலாம். அது இல்லாமல் மூவினாலே எம்மில் தான் ஆரம்பிக்கும், மும்பை, அதை வச்சும் போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு, வாட் இஸ் த டினாமினேஷன் ஆஃப் ஆர்பிஐஸ் 90th anniversary கமமரேட்டிவ் ஸ்டாம்ப்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, 5 ரூபா தான். இதை யார் லான்ச் பண்ணான்னா திரௌபதி முர்மு. என்ன மோட்டோ அதுக்கு அப்படின்னா ஸ்டெபிலிட்டி, ட்ரஸ்ட்டு, க்ரோத். இது எங்கே வச்சு லான்ச் பண்ணாங்கன்னா என்சிபிஏ, மும்பையில் வச்சு தான். என்சிபிஏ மும்பை. என்சிபிஏன்றது என்ன அப்படின்னா நேஷ்னல் சென்டர் ஃபார் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸ். அடுத்து, இந்தியா லான்ச்டு ஆப்ரேஷன் பிரம்மா டு எய்ட் விச் கண்ட்ரி. எந்த கண்ட்ரி ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஆப்ரேஷன் பிரம்மா பண்ணாங்கன்னா ஆப்ஷன் பி, மியான்மர். இது எதுக்காகனா 7.7 மேக்னிடியூட் எர்த்துக்கு அங்கே வந்தது. அதனால இந்தியா வந்து எய்ட் அண்ட் ரிலீஃப் ஃப்ளைட்லாம் அனுப்புனாங்க. அந்த ரிலீஃப் ஃப்ளைட் என்ன அப்படின்றது கேட்கலாம். இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த ரிலீஃப் ஃப்ளைட்டு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அனுப்பியிருக்காங்க. வித்தின் 24 ஹவர்ஸு. C-130J அதுதான் அந்த ரிலீஃப் ஏர்க்ராஃப்ட்டு. எங்கே ரீச் ஆச்சு அப்படின்னா யாங்கான், மியான்மரில்.
அது மட்டும் இல்லாமல் 2 நேவல் ஷிப் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு அனுப்பியிருக்காங்க. என்ன அப்படின்னா ஐஎன்எஸ் சாத்புரா, இன்னொன்று சாவித்ரி. இது ரெண்டுமே இங்கே எஸ்ஏன்னு வருது, ஷிப்புக்கும் எஸ் தான். அதை வச்சு அந்த 2 ஷிப்பு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏர்க்ராஃப்ட்டு 130J. நெக்ஸ்ட் விச் ஹை ஆல்டிடியூட் கிளைமேட் ரிசர்ச் சென்டர் வாஸ் ஓப்பன்ட் இன் ஜம்மு காஷ்மீர்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி ஐஸ் கிரன்ச். இதுதான் வேர்ல்டுலேயே செகண்ட் ஹிமாலயன் ஹை ஆல்டிடியூட் அட்மாஸ்பரிக் சென்டர் லொக்கேட்டட் அட் நதாடாப்ன்றது எங்கே இருக்குது அப்படின்னா உதம்பூர் டிஸ்ட்ரிக்கு ஜம்மு அண்ட் காஷ்மீரில் இருக்குது. இது யார் இனாகரேட் பண்ணா அப்படின்னா ஜிதேந்திர சிங். இவர் யார்? மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்டு டெக்னாலஜி. இது ஒரு இண்டோ ஸ்விஸ் ப்ராஜெக்ட். நெக்ஸ்ட்டு வாட் இஸ் இந்தியாஸ் ரினியூவபிள் எனர்ஜி அடிஷன் இன் ஃபினான்ஷியல் இயர் 24-25 கேட்டிருக்காங்க. அதாவது ஃபினான்ஷியல் இயர் 25ல் எவ்வளோ அடிஷ்னல் எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா 25 தான். இங்கேயும் 25 ஜிகாவாட். ஆப்ஷன் சி. இது எவ்வளோ ரெக்கார்டு அப்படின்னா 35% மோர் தென் ஃபினான்ஷியல் இயர் 24. போன ஃபினான்ஷியல் இயர் 25ல் 35% அதிகமாக பண்ணியிருக்காங்க. இங்கேயும் 25, இங்கே 25, இதில் 35% இன்க்ரீஸ். எவ்வளோ வேல்யூன்னு பார்த்தீங்கன்னா ஓவராலாக 483.26 ஜிகாவாட். இதுதான் ஹையஸ்ட் இன் எனி இயர். நெக்ஸ்ட்டு விச் பேங்க் லான்ச்டு த அம்ரித் கலாஸ் ஸ்பெஷல் டெபாசிட் ஸ்கீம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி எஸ்பிஐ. இவங்க தான் ஆஃபர் ஹை இன்ட்ரெஸ்டட் எஃப்டி ஸ்கீம் ஃபார் லிமிட்டட் டைம் டு பூஸ்ட் ரீட்டைல் டெபாசிட்டை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக இது கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் அம்ரித் விருஷ்டி அப்படின்னு ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அம்ரித் விருஷித் எஃப்டி ஸ்கீம். இதோட டெனூர் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 444 days. இது யாருக்காக பண்ணுறது அப்படின்னா ஃபார் சீனியர் சிட்டிசன். இதுவுமே எஸ்பிஐ தான். நெக்ஸ்ட்டு விச் ஃப்ரூட் ஃப்ரம் குஜராத் ரிசீவ்ட் ஜிஐ டேக் இன் ஏப்ரல் 2025 கேட்டிருக்காங்க. குஜராத்தில் எது ஜிஐ டேக் ஏப்ரலில் வாங்குச்சுன்னா ஆன்சர் ஆப்ஷன் பி அமல்சாத் சிக்கோ அப்படின்றது தான். இது எதுக்காகனா அதோட ஸ்வீட்னஸ்க்கும் யூனிக் டேஸ்ட். இது எங்கே விளையுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நவ்சாராய் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம்னா இங்கே பாருங்கள் அமல்சாத் சிக்கோ. இங்கே சேடு சிக்கோவுக்கு சிக்கிட்டோன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம யார்கிட்ட சிக்கிட்டோம்? நம்ம கண்ட்ரியை ஆள்றவங்கள்ட்ட சிக்கிட்டோம். அவரோட ஊர் தான் என்ன? குஜராத். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். நம்ம இப்போ பார்க்குறப்ப இது ஈஸியாக படிச்சிடலாம் அப்படின்னு தோணும். ஆனால் நிறைய நம்ம ஜிஐ டேக்ஸும் இதுவும் படித்தோடனே குழப்பம். அதனால் இந்த மாதிரி க்ளூ மேக் பண்ணி வச்சுட்டா ஈஸி. இனிமேல் நீங்கள் சேடு அப்படின்ற வார்த்தையை பார்த்தாலே நம்ம ஒருத்தர் கீழே நம்ம இயங்கிட்டு இருக்கோம், ஸோ ஒருத்தர் ஆட்சி புரிகிறாரு அப்படின்றத ஞாபகம் வச்சுருந்தோம், அவரோட ஊர் தான் நம்ம பார்த்துருந்தது அப்படின்னு ஈஸியாக போட்டுடலாம் இனிமேல். நெக்ஸ்ட்டு விச் ஆர்கனைசேஷன். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஜிஐ டேக் அதிகமாக இருக்கக்கூடியது எந்த ஸ்டேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் தான். நெக்ஸ்ட்டு விச் ஆர்கனைசேஷன் லான்ச்டு ஆண்டர்பிரினர்ஷிப் பிளானிங் டிஜிட்டல் டூல் இபிடிடின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி லோகோஸ். இது எதுக்கு அப்படின்னா லக்ஷபதிஸ் டிடிஸ் அண்டர் செல்ஃப் ஹெல்ப் குரூப்புக்கு பிஸ்னஸ் பிளானிங் அண்ட் ட்ராக்கிங் கொடுக்கறதுக்காக. இது பொதுவாகவே மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டு ஸ்டேட் ரூரல் லிவ்லிஹுட் மிஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இந்த லோகாஸ்ன்றதும் என்டர்பிரினர்ஷிப் பிளானிங் டிஜிட்டல் டூலும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா ஜிஐ டேக்கு இது யாரெல்லாம் சேர்ந்து கொடுக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் ப்ரமோஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்டு இன்டர்னல் ட்ரேடு, அவங்களும் மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்டு இண்டஸ்ட்ரி, இவங்க எல்லாருமே ஒப்புதல் அளித்து வர்றதுனா இந்த ஜிஐ டேக். அடுத்து ஹூ சைன்ட் எ கான்ட்ராக்ட் டு மேக் ஏர்பஸ் H-30 ஹெலிகாப்டர் ஃபியூசலேஜஸ் இன் இந்தியான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி மஹேந்திரா ஏரோஸ்ட்ரக்சர்ஸ். இந்த ப்ராஜெக்டை எதை பூஸ்ட் பண்ணுதுன்னா மேக் இன் இந்தியா இனிஷியேட்டிவை பூஸ்ட் பண்ணுது இன் டிஃபென்ஸ் அண்டு ஏவியேஷன் செக்டாரில் உள்ள மேனுஃபேக்சரிங்கை பூஸ்ட் பண்ணுறதுக்காக. இதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இங்கே இந்த H-30ன்றது கூட அவங்க தனியாக எடுத்து கேட்கலாம். நம்ம இந்த 130ன்றதை இன்னொரு இடத்துல பார்த்தோம். அதை அந்த இடத்துல நீங்கள் குரூப் பண்ணிக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அது எங்கே பார்த்தோம்? இதுக்கு முன்னாடி 130J C-130J எங்கே ஒரு ஏர்க்ராஃப்ட் கொடுத்தாங்க, ஏர்க்ராஃப்ட் ஹெலிகாப்டர் டைப்பு நம்ம எங்கே கொடுத்தோம்? மியான்மர் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்துருந்தோம்.
இங்கேயும் பாருங்கள் 130ன்னு வந்துடுது. அதுவும் ஒரு ஹெலிகாப்டர் டைப்பு. இந்த 130Jன்றது நம்ம ஏர்க்ராஃப்ட்லேயும் அதுவும் பார்த்துருந்தோம். ரெண்டுமே இப்போ பறக்கக்கூடியது 130 அப்படின்றத ரிலேட் பண்ணி குரூப் பண்ணிக்கிட்டிங்கன்னா மறக்கவே செய்யாது. அதை வச்சு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். இது யார் யார் பண்ணியிருக்காங்கன்னா மஹேந்திரா ஏரோஸ்ட்ரக்சர்ஸ். இவங்க எந்த சிட்டி பேஸ்டு கம்பெனினா பெங்களூர். இந்த ஏர்பஸ் ஹெலிகாப்டர்ஸ்னு நம்ம பார்க்குறது இவங்க எங்கே உள்ளவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ் கண்ட்ரியில் உள்ளவங்க. ரெண்டு கொலாபரேட் பண்ணி தான் இதை மேக் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு, விச் ஸ்கீம் வாஸ் அப்ரூவ்ட் பை த கேபினெட் வித் அன் அவுட்லே ஆஃப் ₹22,919 crore இன் ஏப்ரல் 2025? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, இசிஎம்எஸ். இசிஎம்எஸ்னா எலக்ட்ரானிக்ஸ் காம்போனன்ட் மேனுஃபேக்சரிங் ஸ்கீம். இதை யார் வந்து அப்ரூவல் கொடுத்தா அப்படின்னா நரேந்திர மோடி, பிஎம் நரேந்திர மோடி அப்ரூவல் கொடுத்தது. இந்த அமௌண்ட்டு கேட்கலாம். இந்த அமௌண்ட்டை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கள். இப்போ நம்ம எந்த இயர் 2025 அந்த இடத்துல என்ன எத்தனை டூ இருக்குது? 2 டூ. அதில் தான் ஸ்டார்டிங்கே ஆரம்பிச்சுன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு நம்பர் 2 தடவை வரும். 919 இங்கே 99 வருது. எப்படியாவது ஆப்ஷன் ரிலேட் பண்ணுறப்ப நான் சொன்னது எங்கேயாவது வரும். இங்கே 23 24ன்னு கொடுத்துருக்க 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட சொன்னது ஞாபகம் வந்துச்சுன்னா ஈஸியாக போட்டுருவீங்க. நெக்ஸ்ட்டு, ஹவு மெனி லோகோமோட்டிவ்ஸ் வேர் ப்ரொடியூஸ்டு பை இந்தியா இன் ஃபினான்ஷியல் இயர் 25 கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, 1681. இதை நான் பார்க்குறப்பவே 1681 அப்படி படிக்கவே மாட்டேன். எப்படி பிடிச்சிக்கிறேன்னா 16 81. இப்போ ஈஸியாக இருக்கும் பாருங்களேன். இப்போ எப்படி இருக்குது? 49 4 9 தனியாக எடுத்துக்கலாம். ஏன்னா 4 ஸ்கொயரு 9 ஸ்கொயரு. அதே மாதிரி இந்த 9 நான் இன்னொரு விஷயத்துக்கும் யூஸ் பண்ணிக்கிடுவேன். என்ன அப்படின்னா ஃபினான்ஷியல் இயர் 24 காட்டிலும் 19% இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த லோக்கோமோட்டிவ் ப்ரொடக்ஷன். இப்போ இந்த 9ன்றது இங்கேயும் வந்துருச்சு. இதே நம்ம படிக்கிறப்ப ஏதோ ஒரு 49 லோக்கோமோட்டிவ் சம்மந்தப்பட்டது ஸ்கொயர் நம்பர்ஸ்ன்னு பார்த்தமே இருக்கும். அதை வச்சு நீங்கள் எடுத்துருவீங்க. நான் ஸ்கொயர் நம்பர்னு சொன்னது ஞாபகம் இருந்தாலே பாருங்கள், இந்த ஆப்ஷன்லாம் எலிமினேட் பண்ணிவிட்டு நீட்டாக போட்டுடலாம். இது வந்து இந்தியா வந்து யார் யாரை சர்பாஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ அண்ட் யூரோப்பில் மோஸ்ட் ஆஃப் த கண்ட்ரிஸை சர்பாஸ் பண்ணி நிறையா ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, விச் இந்தியன் எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஃபியூச்சர் த கண்ட்ரிஸ் ஃபஸ்ட் ஆன்போர்டு ஏடிஎம்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, பஞ்சவதி எக்ஸ்பிரஸ். பஞ்சவதி எக்ஸ்பிரஸ்ன்றதை யார் யார் கொலாபரேட் பண்ணி இதை கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவும் சென்ட்ரல் ரயில்வேயோட ஹெட் குவார்ட்டர்ஸ் மும்பை, அதை அங்கீகாரமாக வச்சு இவங்க பேங்க் ஆஃப் மகாராஷ்டிராவோட கொலாபரேட் பண்ணி கொண்டு வந்தது தான் இந்த ஃபஸ்ட்டு ஆன்போர்டு ஏடிஎம். அது எதில் அப்படின்னா பஞ்சவதி எக்ஸ்பிரஸில். அடுத்து, விச் ஆக்ட் வாஸ் ரீஅப்பீல்டு பை த இமிக்ரேஷன் அண்ட் ஃபாரினர்ஸ் பில் 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, பாஸ்போர்ட் ஆக்ட் 1920. இது போக மொத்தம் 3 ஆக்ட் ஃபாரினர் சம்மந்தப்பட்டது இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1946 அதையும் டேக் ஓவர் பண்ணி மாற்றிருக்காங்க. நெக்ஸ்ட்டு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் ஃபாரினர்ஸ் ஆக்ட் 1939 அது ஒன்று இருக்குது. இன்னொன்று இது சிம்பிள் தான், அந்த இயர் மறக்காது. இமிக்ரேஷன் கேரியர்ஸ் லயபிலிட்டி ஆக்ட் 2000 இது மறக்காது. அதனால் இந்த 3 ஆக்ட்டுமே இதில் மாற்றிருக்காங்க. கொண்டு வந்து யார் மாற்றினா இதெல்லாம் பண்ணா அப்படின்னா திரௌபதி முர்மு. லா சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க ஃபாரினர்ஸ் அண்ட் இமிக்ரேஷன் பில்ல. நெக்ஸ்ட்டு, விச் ஸ்கீம் ஆஃபர் ₹1 crore ப்ரைஸ், 1 crore கிடையாது, 1 lakh ப்ரைஸ் டு இண்டிவிஜுவல் அவார்டி அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, நேஷ்னல் யூத் அவார்ட்ஸ் தான். அதில் இண்டிவிஜுவல் பார்த்தீங்கன்னா 1 lakhம், ஆர்கனைசேஷனாக இதில் ப்ரைஸ் கொடுத்தாங்க அப்படின்னா அதுக்கு 3 lakhஸும் கொடுக்குறாங்க. மொத்தம் டோட்டல் எவ்வளோ பேருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 24 பேருக்கு. இதை கொடுத்தது மான்சுக் மாண்டவியா. ஏன் அவர் கொடுக்கணும் அப்படின்னா அவர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்டு எம்ப்ளாய்மெண்ட், யூத்துக்கு என்கரேஜ் பண்ணுறதுக்காக அவரை தான் கூப்பிட்டுருக்காங்க. லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஃபார் யூத். அடுத்து, விச் இந்தியன் இன்ஸ்டிடியூஷன் டெவலப்டு தி ஹேண்ட்ஸா 3NG ஏர்க்ராஃப்ட்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் சி, CSIR NAL. NALனால் என்ன அப்படின்னா நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லெபார்டரி. இதுதான். இது வந்து 2 seater ட்ரெயினர் ஏர்க்ராஃப்ட்டு. இது யார் வந்து லான்ச் பண்ணா அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஜிதேந்திர சிங் தான்.
லான்ச் பண்ணார். இது எங்கே வச்சு அப்படின்னா நேஷ்னல் மீடியா சென்டர் இன் நியூ டெல்லி. நெக்ஸ்ட்டு விச் இந்தியன் ஸ்டேட் டிக்ளேர்ட் 25th வைல்ட் லைஃப் சாங்சுரி நேம்டு ஆஃப்டர் டாக்டர் பிஆர் அம்பேத்கர். இது எங்கே அப்படின்னா பிஆர் அம்பேத்கர் முக்கியமான ஆள், நடுநிலையாக இந்தியாவில் வச்சு செய்யணும், மத்தியில் வச்சு நடத்தணும் அப்படின்றதுனால மத்திய பிரதேசை சூஸ் பண்ணுறாங்க. ஆப்ஷன் சி மத்திய பிரதேசில் 25வது நேஷ்னல் பார்க்கை மத்திய பிரதேசில் கொண்டு வந்து அதுக்கு பேர் அம்பேத்கர் பேராக வச்சுட்டாங்க. பேர் என்னென்னா டாக்டர் பீமாராவ் அம்பேத்கர் அபியரான். இது எங்கே இருக்குன்னா மத்திய பிரதேசில் சாகர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது. இது எப்போ இனாகரேட் பண்ணி இந்த இதை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவரோட பர்த்டே அப்போ தான் April 14 அந்த இந்த இயர்ன்றதுனால 2025 கொண்டு வந்திருக்காங்க. மத்திய பிரதேசில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது என்ன சொல்லுவாங்கன்னா டைகர் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்பர் ஆஃப் டைகர்ஸோட எண்ணிக்கை இங்கே தான் அதிகம். அடுத்து ஹூ வாஸ் அப்பாயிண்டட் அஸ் 50th சீஃப் செக்ரட்டரி ஆஃப் கேரளான்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் என்னென்னா ஆப்ஷன் பி ஜெயா திலக். நான் அந்த ஜெயான்னு எடுத்துக்கிட்டேன். ஜெயா 50 அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா ஈஸியாக ஞாபகம் இருக்கும் நம்மளுக்கு. அது போக இதுக்கு முன்னாடி யார் இருந்தான்றதும் நம்மளுக்கு தெரியும். அது யாருன்னா சாரதா முரளிதர். இவங்க தான் 49th சீஃப் செக்ரட்டரி இருந்திருக்காங்க கேரளாவுக்கு. இப்போ புதுசாக வந்தவங்களும் எவ்வளோ நாள் வரைக்கும் சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னா June 2026 வரைக்கும் இவங்க தான் இருப்பாங்க. நெக்ஸ்ட்டு வேர் வாஸ் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் HPV டெஸ்ட் கிட் ஃபார் cervical கேன்சர் டெவலப்டுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஒரு விஷயத்தை சாதாரணமாக பண்ணணும்னாலே கொஞ்சமாவது படிச்சுக்கணும். இந்த அளவுக்கு டெஸ்ட்டு கிட்டு கேன்சர் லெவலுக்கு இறங்கி பண்ணணும்னா கண்டிப்பாக அவங்க பிஜி லெவலுக்கு முடிச்சிருந்தா தான் இதெல்லாம் டெவலப் பண்ண முடியும். அப்போ பிஜின்றதுக்கு பிக்கு பூனேன்னு எடுத்துக்கோங்க, ஜிக்கு கோவான்னு எடுத்துக்கோங்க. இந்த 2 சிட்டியில் தான் இந்தியாஸ் ஃபஸ்ட்டு இண்டிஜினியஸ் HPV டெஸ்ட் கிட் கண்டுபிடிச்சிருக்காங்க. HPVனா என்ன அப்படின்னா H ஃபார் ஹியூமன் பேப்பிலோமா வைரஸ், அதுக்காக கண்டுபிடிச்சது. இது டெவலப் பண்ணது யாருன்னா மைலேப் அண்டு மோல்பியோ, இவங்க 2 பேரும். இப்போ உங்களுக்கு மறக்காது HPV டெஸ்ட் கிட்டு அப்போ நிறையா படிச்சிருக்கணும்னு பார்த்தோம். அது என்னது பிஜி படிச்சிருக்கணும். அப்போ பின்னா பூனே, ஜி ஃபார் கோவா. நெக்ஸ்ட்டு விச் ஃபினான்சியல் ஸ்கீம் வாஸ் லான்ச்டு பை மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட் டு எம்பவர் ரூரல் உமன் ஆண்டர்பிரினர்ஸ். இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ EPDT டூல். EPDT ஃபுல் ஃபார்ம் என்னென்னா ஆண்டர்பிரினர்ஷிப் பிளானிங் டிஜிட்டல் டூல். அதுதான் இது நம்ம ஏற்கனவே பார்த்தோம். இந்த லோ காஸ்ட் உள்ளது செல்ஃப் ஹெல்ப் குரூப்பை டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. நெக்ஸ்ட்டு விச் கம்பெனி ஓப்பன்டு இந்தியாஸ் லார்ஜஸ்ட் சோலார் செல் பிளான்ட் இன் April 2025. நம்ம ஒரு முக்கியமான பெரிய லார்ஜஸ்ட்டு செல் ஓப்பன் பண்ணியிருக்காங்க சோலார் செல்லை. அப்போது இதுக்கு மோடி அனுமதி கொடுத்துருந்தாருன்னா எங்கே நிறுவியிருப்பாங்க இதை? கண்டிப்பாக குஜராத், அவர் ஊரில் தான் நிறுவ சொல்லியிருப்பார். குஜராத்தில் எந்த இடம்னு பார்த்தீங்கன்னா சிக்கி அப்படின்ற இடத்துல இதை நிறுவியிருக்காங்க. அவங்க பெரிய லார்ஜ் சோலார் செல்னால் கண்டுபிடிக்கணும்னா எவ்வளோ வேர்வை சிந்திருப்பாங்க, ரொம்ப ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அப்போது ஒரு வாரில் போய் வேர்வை சிந்தினதுக்கு ஈக்குவலாக இவங்க வேர்வை சிந்தி இதை கண்டுபிடிச்சி நிறுவி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம வாருன்னு நான் ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், அந்தளவுக்கு இங்கே எனர்ஜி போட்டிருக்காங்க. வாரில் போடுற அளவுக்கு எனர்ஜின்றதுனால ஆப்ஷன் பி வாரி எனர்ஜிஸ் இதான் ஆன்சரு. எவ்வளோ கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5.4 ஜிகாவாட். இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2500 crore. நெக்ஸ்ட்டு விச் மிஷன் கம்ப்ளீட்டட் 10 years இன் போர்ட்லெட் டெவலப்மெண்ட். போர்ட்ஸை டெவலப் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது இப்போ 10 வருஷத்தை அட்டைன் பண்ணிடுச்சு. அது என்ன அப்படின்னா ஆப்ஷன் சி சாகர்மாலா மிஷன் தான். இது எப்போ கொண்டு வந்தாங்கன்னா 2015 மார்ச்சில் கொண்டு வரப்பட்டது. போர்ட்ஸ் எல்லாமே டெவலப் பண்ணணும், ஷிப்பிங் வாட்டர் வேலை இன்க்ரீஸ் பண்ணணும். இந்தியாவோட கோஸ்ட் லைன் 7500 கிலோமீட்டர் இருக்குது. அது எல்லாத்துலேயுமே நம்ம போர்ட்டு அண்டு நேவிகேஷனை ஈஸியாக கொண்டு வர்றதுக்காக கொண்டு வரப்பட்டது தான் இது. நெக்ஸ்ட்டு விச் ஏர்போர்ட் அண்ட் காட் சவுத் ஈஸ்ட் ஏசியாஸ் லார்ஜஸ்ட் பைலட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் இன் April 2025. எங்கே கொடுத்தாங்க அப்படின்னா ஆப்ஷன் பி அமராவதி. அந்த ஏர்போர்ட்டில் தான் சவுத் ஏசியாவில் லார்ஜஸ்ட் பைலட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் ஆரம்பிக்கப்பட்டது. இது இனாகரேட் பண்ணது மகாராஷ்டிரா சிஎம் தேவேந்திர ஃபட்னாவிஸ். இவர் ஃபஸ்ட்டு ஃப்ளாக் ஆஃப் பண்ண ஃப்ளைட்டு எங்கேருந்து எங்கே போச்சு அப்படின்னா அமராவதியிலேருந்து மும்பை வரைக்கும். இது ரீஜியனல் கனெக்டிவிட்டி ஸ்கீமில் போச்சு. யூத் தேஸ்கா ஆம் நாகரிக் அந்த மிஷன் மூலிமா. மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் யார் அப்படின்னா கிஞ்சரப்பு ராம்மோகன் நாயுடு.
இவர் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் இப்போ ப்ரெசென்ட்டாக இருக்கிறவர். அடுத்து விச் டே வாஸ் டிக்ளேர்ட் அஸ் நவ்கர் மஹமந்திரா திவாஸ் பை பிஎம் மோடின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, ஏப்ரல் 9 தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. இது எங்கே வச்சு பண்ணாங்க அப்படின்னா விக்யான் பவன், அங்கே வச்சு செலிப்ரேட் பண்ணது. விக்யான் பவன் டெல்லியில் வச்சு தான் இந்த நவக்கர் மஹமந்திர திவஸ் பண்ணியிருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ஏப்ரல் 9 இன்னொரு ஸ்பெஷல் டே, அது என்ன, சிஆர்பிஎஃப் வேலர் டேன்னு சொல்லலாம், இல்லைன்னா சௌரிய திவாஸ் அப்படின்னு சொல்லலாம். இந்த சிஆர்பிஎஃப் பார்த்தீங்கன்னா 60th ஆனிவர்சரி இந்த வருஷம் செலிப்ரேட் பண்ணுறது. சிஆர்பிஎஃப் வேலர் டே அப்படின்றத 60th ஆனிவர்சரி. நெக்ஸ்ட்டு விச் 2 நியூ ஜிஐ டேக்டு ப்ராடக்ட்ஸ் ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு இன் ஏப்ரல் 2025? இதில் எந்த 2 நியூ ப்ராடக்ட் வந்து ஜிஐ டேக் வாங்கியிருக்கு தமிழ்நாட்டில் உள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா ஆப்ஷன் ஏ, கும்பகோணம் பெட்டல் லீஃபும் துவளை ஃப்ளவர் கார்லாண்டும். நம்ம 1 இயர் படித்ததுக்கப்புறம் எந்த பிளேஸில் என்னது அப்படின்றது மட்டும் கூட கேட்கலாம், இல்லை அந்த திங்ஸை கொடுத்துட்டு இது எந்த ஸ்டேட்டுக்கு, அது எந்த ஸ்டேட்டுக்குள்ளது எந்த பிளேஸ்க்குள்ளதுன்னு கூட கேட்கலாம். ஸோ நம்ம இப்போவே படிக்கிறப்ப ஈஸியாக ஞாபகத்துக்கிற மாதிரி படிச்சுக்கோங்க. கும்பகோணம் நான் க்ளூ வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கும்பகோணம்னாலே ஞாபகத்துக்கு வர்றது நிறையா கோயில் தான். கோயில் எல்லாமே என்ன இருக்கும், பெல் இருக்கும். அப்போ BEL அதை வச்சு ரிலேட் பண்ணிடுவேன். கும்பகோணம் பெட்டல் லீஃபு. அப்புறம் துவளை ஃப்ளவர் கார்லாண்டு, அதுவுமே ஜிஐ டேக் கொடுத்துருக்காங்க. துவளையை நான் என்னென்ன ஆக்கிக்கிட்டேன் அப்படின்னா மைண்டில் தவளைன்னு ஆக்கிக்கிட்டேன். தவளை எங்கே இருக்கும், நிறைய நேரம் நம்ம பார்க்குறப்பலாம் ரோட்டில் லேண்டில் இருக்கும். அப்போ தவளை இந்த லேண்டு, இதை நான் ஞாபகம் வச்சுருக்கிறதுனால எப்போவுமே மறக்காது. நெக்ஸ்ட்டு விச் சிட்டி ஹாஸ்டட் ஸ்டார்ட் அப் மஹாகும்ப் 2025 கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, நியூ டெல்லி தான். கேபிட்டலை வச்சு தான் அந்த மஹாகும்ப் ஸ்டார்ட் அப் அப்படின்றத ஹோஸ்ட் பண்ணாங்க. எக்ஸாக்டாக எங்கன்னு பார்த்தீங்கன்னா பாரத் மண்டபம், இந்த இடத்துல தான் வச்சு நடந்துச்சு. இது வந்து செகண்ட் எடிஷனு யார் முன்னிலையில் நடந்ததுன்னா பியூஷ் கோயல், மினிஸ்ட்ரி ஆஃப் காமர்ஸ் அண்டு இண்டஸ்ட்ரி, அவர் முன்னிலையில். நெக்ஸ்ட்டு விச் இந்தியன் ஸ்கீம் டர்ன் 9 years old in ஏப்ரல் 2025? எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி, ஸ்டாண்டப் இந்தியா தான். இது எப்போ லான்ச் பண்ணாங்க அப்படின்னா ஏப்ரல் 5, 2016 லான்ச் பண்ணது. இது எதுக்காக அப்படின்னா SC, ST அண்டு உமன் ஆண்டர்ப்ரனர்ஸ் எல்லாத்துக்குமே லோன் வழங்குறதுக்காக. எவ்வளோ லோன் அமௌண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதாக இருக்குது லோன் அமௌண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா 10 lakhலேருந்து 100 lakh வரைக்கும் கொடுக்குற மாதிரி. யாரெல்லாம் கலந்து இந்த ஸ்கீம் கொண்டு வந்ததுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸு, சிட்பி, ஃபினான்சியல் செக்டர்லாம் சேர்ந்து தான் கொண்டு வந்தது தான் இந்த ஸ்டாண்டப் இந்தியா அப்படின்ற ஸ்கீம். இதுக்கு எலிஜிபிலிட்டி SC, ST அண்ட் உமன் என்டர்பிரனர்ஸ் அபவ் த ஏஜ் ஆஃப் 18. நெக்ஸ்ட்டு விச் இந்தியன் ஸ்டேட் பிகேம் ஃபஸ்ட்டு டு சப்கேட்டகரைஸ் ஷெட்யூல்டு கேஸ்ட்டையே 3 பிரித்து ரிசர்வேஷன் சிஸ்டம் கொடுத்துருக்க ஸ்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து ஸ்டேட் தான். ஆப்ஷன் சி, தெலுங்கானா. இது எப்படிலாம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட் பேக்வேர்ட் சப்கேஸ்ட் அப்படின்றதும், இன்னொன்று மார்ஜினலி பெனிஃபிட்டட் சப்கேஸ்ட், அடுத்து ரிலேட்டிவ்லி பெட்டர் பிளேஸ்டு சப்கேஸ்ட்டும் கொண்டு வந்திருக்காங்க. இது எதுக்காக இப்படிலாம் பிரித்து கொண்டு வந்திருக்காங்கன்னா ரிசர்வேஷன் சிஸ்டம் எஜுகேஷன்லையும் எம்ப்ளாய்மெண்ட்லேயும் கரெக்ட் பண்ணுறதுக்காக கொண்டு வரப்பட்டது. மொத்தம் எவ்வளோ சப்கேஸ்ட் அங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்யூல்டு கேஸ்ட்லேயே சப்கேஸ்ட்டு 59 இருக்குதான். நெக்ஸ்ட்டு விச் இந்தியன் ஸ்கீம் சாய வேஜ் ஹைக் ஃப்ரம் 349 to 370 rupees per day இன் ஃபினான்சியல் இயர் 26? 349 ரூபாலேருந்து 370 ரூபாய் ஆக்கியிருக்காங்க ஃபினான்சியல் இயர் 26ல். அது எந்த ஸ்கீம்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி, MGNREGA. இது வேற ஒன்றும் இல்லை, மகாத்மா காந்தி நேஷ்னல் ரூரல் எம்ப்ளாய்மெண்ட் கேரண்டி ஆக்ட், அதுதான் சொல்ல வராங்க. இது செக்ஷன் 6 2005 படி உள்ளது. இது எப்போ இருந்து எஃபெக்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 1, 2025 இந்த ரேட் கூடிருச்சு. இது மினிஸ்ட்ரி ஆஃப் ரூரல் டெவலப்மெண்ட்டில் வரக்கூடியது. அடுத்து விச் டிபார்ட்மெண்ட் லான்ச்டு இந்தியாஸ் ஃபஸ்ட்டு குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் ஓவர் MCFன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர்
ஆப்ஷன் சி சிடாட். சிடாட் மட்டும் இல்லை, அவங்களோட கொலாபரேட் பண்ணது யார் அப்படின்னா எஸ்டிஎல் அப்படின்றவங்களும். இவங்க சேர்ந்து 4 கோர் மல்டி கோர் ஃபைபரை கொண்டு வந்திருக்காங்க. இதில் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இங்கேயும் 3 எழுத்து இங்கேயும் 3 எழுத்து. அந்த சிடாட் அப்படின்றது எந்த பிளேஸில் உள்ளது அப்படின்னா நம்ம கேபிட்டல் நியூ டெல்லி. இது என்னென்னா டெவலப்மெண்ட் ஆஃப் டெலிமேட்டிக்ஸ். இந்த எஸ்டிஎல்ன்றது ஸ்டெர்லைட் டெக்னாலஜி லிமிடெட். இவங்க 2 பேர் சேர்ந்து தான் ஃபஸ்ட்டு குவாண்டம் கீ டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணது. நெக்ஸ்ட்டு, விச் இண்டஸ்ட்ரியல் மிஷன் வாஸ் லான்ச்டு டு டெவலப் ஏஐ சர்வர்ஸ் லைக் அடிப்போலின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் டி இந்தியா ஏஐ மிஷன். அது மூலியமாக தான் இதை டெவலப் பண்ணாங்க. இது எங்கே வச்சு பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனேசார் அப்படின்ற பிளேஸு இருக்கக்கூடிய ஸ்டேட்டு ஹரியானாவில். ஹரின்றவன் நல்ல இன்டெலிஜென்ட்டான பையனை வச்சுக்கோங்க. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சர்வர் இண்டஸ்ட்ரியல் மிஷனுக்கானது ஹரியானா மனேசாரில். யார் பண்ணா அப்படின்னா அஸ்வினி வைஷ்ணவ், அவங்க தலைமையில் தான் இனாகரேட் பண்ணது. 8 கிராஃபிக்கல் ப்ராசஸிங் யூனிட் மூலிமா இதை மேக் பண்ணாங்க. அடுத்து, விச் இந்தியன் ஸ்டேட் காட் அப்ரூவல் ஃபார் த ஃபஸ்ட்டு பிஎம் மித்ரா டெக்ஸ்டைல் பார்க்குன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு பிஎம் மித்ரா டெக்ஸ்டைல் பார்க்கு எந்த ஸ்டேட் அப்ரூவ் பண்ணாங்கன்னா, நம்ம மத்தியில் இருக்கணும் அப்படின்றதுக்காகவே. அது போக இங்கே மித்ரான்றதும் எம்மில் ஆரம்பிக்குது, அதை வச்சு இந்த எம்மை ரிலேட் பண்ணிக்கோங்க. மத்திய பிரதேஷ் தான் ஆப்ஷன் பி. அந்த மித்ரான்றதுக்கு ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெகா இன்டகிரேட்டட் டெக்ஸ்டைல் ரீஜியன் அண்டு அப்பேரல். இதுதான் அதுக்கான ஃபுல் ஃபார்மு. இதுக்கான ருபீஸ் இன்வெஸ்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா 2100 crore. நெக்ஸ்ட்டு, விச் இந்தியன் டிஸ்ட்ரிக்ட் காட் த ஃபஸ்ட் வெர்டிக்கல் லிஃப்ட் சி பிரிட்ஜ் நியூ பாம்பன் ரயில் பிரிட்ஜ். இது எங்கே அப்படின்னா நம்ம ராமேஸ்வரத்தில் தான். ராமேஸ்வரம் எங்கே இருக்குது? ராம்நாடு டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. இங்கே தான் வெர்டிக்கல் லிஃப்ட் பிரிட்ஜ் பண்ணியிருக்காங்க. இது வந்து யார் லே பண்ணால் ஃபவுண்டேஷன் ஸ்டோன் அப்படின்னா மோடி. மல்டிபிள் ரயில் அண்டு ரோடு டெவலப்மெண்ட்டுக்காக இந்த இடத்துக்கு மட்டுமே 8300 crore கிட்டத்தட்ட இன்வெஸ்ட் பண்ணதாக சொல்கிறாங்க. அடுத்து, ஹூ லான்ச்டு தி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் 150th இண்டெக்ஸ் அண்ட் கமமரேட்டிவ் காயின் இன் ஏப்ரல் 2025. இது யார் பண்ணியிருப்பா? மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் தான் இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே தான் கண்டிப்பாக பண்ணி ஆகணும். யார்? நிர்மலா சீதாராமன். ஆப்ஷன் பி. 150 இயர்ஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்காக இதை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. என்னெல்லாம் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காயின், லோகோ, இண்டெக்ஸ் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க. என்றைக்கு அப்படின்னா ஏப்ரல் 17th அன்னைக்கு தான் இதெல்லாம் பண்ணாங்க. நெக்ஸ்ட்டு, விச் ஸ்கீம் எலிமினேட்டட் செக் அண்டு பாஸ்போர்ட் அப்லோட் ஃபார் ஃபாஸ்டர் கிளைம்ஸ்? ஆன்சர் ஆப்ஷன் சி இபிஎஃப்ஓ. இந்த எம்ப்ளாய்மெண்ட் ப்ராவிடென்ட் ஃபண்ட் ஆர்கனைசேஷனில் பார்த்தீங்கன்னா முன்னாடி ஃபாஸ்ட்டாக கிளைம் பண்ணுறதுக்காக ஒரு 2 விஷயம் பண்ண சொல்லுவாங்க. ஆஃப்டர் பேங்க் வெரிஃபிகேஷன் எம்ப்ளாயர் அப்ரூவல்னு ஒன்று பண்ண சொல்லுவாங்க. எம்ப்ளாயர் அப்ரூவல்னு அது இப்போ தேவையில்லைன்ட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயமும் செய்வாங்க. என்னது அப்படின்னா, இந்த செக் லீஃபை ஃபோட்டோ எடுத்து அப்லோட் பண்ண சொல்லுவாங்க. செக் லீஃப் நமக்குள்ளதை அந்த ஃபோட்டோவுமே இப்போ தேவையில்லை அப்படின்னு அந்த 2 ப்ராசஸை கேன்சல் பண்ணி இப்போ கிளைமை ஃபாஸ்ட்டாக வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இது எங்கே அப்படின்னா இபிஎஃப்ஓவில். அடுத்து, இந்தியாஸ் டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் டிபிடின்னு சொல்லுவாங்க. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் சிஸ்டம் வந்து எவ்வளோ சேவ் பண்ணி கொடுத்துருக்கு டில் 2025 கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் பி 3.48 lakh crore. அவ்வளோ சேவ் பண்ணி கொடுத்துருக்கு. இந்த 0.48ன்னு பாருங்கள். இன்னொரு இதில் நம்ம 0.84ன்னு ஒன்று பார்த்தோம். 4 or 2 times IQ1. எதில் பார்த்தோம்? யூஎஸ்ஏ வந்து ட்ரேடிங் பார்ட்னர் இந்தியாவோட ஃபஸ்ட்டு இருக்கிறதுனால 3 எழுத்துன்றதுனால நடுவில் 3 போட்டோம், 2 பக்கம் 1 போட்டோம், இப்படி கொண்டு வந்தோம். இப்போ இதிலே பாருங்கள், இந்த 84ன்றது 48ன்னு அப்படியே மாறி இருக்குது. டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபருக்கு டிபிடின்றத ஷார்ட் ஃபார்ம் சொல்லுவோம், 3 எழுத்து. ஸோ இங்கேயும் ஸ்டார்டிங்கில் 3 வந்துடுது. அதை வச்சு ஈஸியாக வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு, விச் லா வாஸ் பாஸ்டு டு செக்யூர் ஏர்கிராஃப்ட் இன்ட்ரெஸ்ட் இன் ஏப்ரல் 2025? ஆன்சர் ஆப்ஷன் பி ப்ரொடக்ஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இன் ஏர்கிராஃப்ட் அப்ஜெக்ஷன் பில் 2025. அதுபடி தான் ஏர்கிராஃப்ட் இன்ட்ரெஸ்ட்டை செக்யூர் பண்ணுறாங்க. இது போக இன்னும் 2 முக்கியமான விஷயம் ஏர்கிராஃப்டை பற்றி என்னது அப்படின்னா சிவில் ஏவியேஷனுக்குள்ளது. டோட்டலாக வந்து 102 நியூ ரூட்ஸ்
ஃபவுண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க 2024 இயருக்குள்ளே. இது ஒரு விஷயம். நெக்ஸ்ட்டு டொமஸ்டிக் ஏர் டிராஃபிக் பார்த்திங்கன்னா பேசஞ்சர்ஸ் அதிகமாக இருக்காங்க. எவ்வளோ அப்படின்னா 2014 எவ்வளோ இருந்தது, 10,38 lakhs இருந்தது. 2024 பார்த்தோம்னா கிட்டத்தட்ட மோர் தென் 2 times, மோர் தென் டபுள் ஆயிருக்கு. எவ்வளோன்னா 22,81,00,000 அவ்வளோ மக்கள் பயணம் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஹூ பிகேம் த ஃபர்ஸ்ட் இந்தியன் டு வின் ஃப்ரெட் டேரிங்டன் சாண்ட் மாஸ்டர் அவார்டு இன் 2025? இந்த ஃப்ரெட் டேரிங்டன் சாண்ட் மாஸ்டர் அவார்டு எங்கே வச்சு கொடுத்தாங்க அப்படின்னா யூகேல வச்சு கொடுத்தாங்க. இது வாங்கினவர் யாருன்னா ஆப்ஷன் பி சுதர்சன் பட்நாயக். இவர் ஒரு பெரிய சாண்ட் ஆர்டிஸ்ட்டு, ரெனோடு சாண்ட் ஆர்டிஸ்ட்டு அண்டு பத்மஸ்ரீ அவார்டும் இவர் வாங்கியிருக்காரு. இவர் தான் ஃபஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் திஸ் அவார்ட் ஆஃப் ஆனர், ஃபஸ்ட் இந்தியன் டு ரிசீவ் இட். நெக்ஸ்ட்டு, விச் ஏர்போர்ட் வேர் ரெகக்னைஸ்ட் அண்டர் க்ரீன் ஏர்போர்ட் ரெகக்னைசேஷன் 2025 இன் இந்தியா? 3 ஏர்போர்ட்டை சூஸ் பண்ணியிருக்காங்க க்ரீன் ஏர்போர்ட்டில். அது எதுலான்னு பார்த்தீங்கன்னா 3மே நமக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டேட்டுன்னு யோசிச்சுக்கோங்க. இப்போ ஃபஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், டெல்லி, இது எங்கேயோ தள்ளி இருக்குது, ஸோ இது வராது. இது ஹைதராபாத், கொல்கத்தா, பூனே, இதுவுமே நம்மளுக்கு தள்ளி இருக்குது, இது வராது. ஆப்ஷன் டி பார்த்திங்கன்னா கோவா, புவனேஸ்வர், சண்டிகர், இதுவும் தள்ளி இருக்குது. இப்போ இந்த 3 பாருங்கள், ஹுபாலி, கேம்பகோடா, இது 2 கர்நாடகாவில் வந்துடும். ஸோ நம்ம பக்கத்தில் உள்ள ஸ்டேட் ஆயிடுச்சு. கொச்சி, கேரளா, இதுவும் நம்மளுக்கு பக்கத்தில் உள்ள ஸ்டேட் ஆயிடுச்சு. இந்த 3 தான் சூஸ் பண்ணியிருக்காங்க ஆப்ஷன் பி. அதை வச்சும் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த ஏசிஐ, ஏபிஏசி அண்ட் எம்ஐடி இது என்னென்னா ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷ்னல், ஏர்போர்ட் கவுன்சில் இன்டர்நேஷ்னல் ஏசியா பசிபிக் அண்டு மிடில் ஈஸ்ட், இதுதான் ஃபுல் ஃபார்மு. இதில் கேம்பகோடா பார்த்திங்கன்னா இதில் மட்டும் இல்லாமல் ஏசிஐ சேஃப்டி அப்படின்றதுலேயுமே இது செலக்ட் ஆகிருக்கு, கேம்பகோடா ஏர்போர்ட். அடுத்த கொஸ்டின், ஹூ ஒன் த 2025 வேர்ல்டு ப்ரெஸ் ஃபோட்டோ ஆஃப் த இயர் அவார்டு? இது யார் வாங்கியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி சமர் அபு எலாஃப். இதில் சாம்னு வச்சுக்கோங்க, சாமு அபு, அவர் தான் வந்து வேர்ல்டு ப்ரெஸ் ஃபோட்டோ ஆஃப் த இயர் வாங்கியிருக்கார் 2025க்கு. எந்த ஃபோட்டோக்காக வாங்கினார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் முதல்ல கத்தார் பேஸ்டு பேலஸ்டீன் ஃபோட்டோகிராஃபர். இவர் வாங்கினது எதுக்காகனா பவர்ஃபுல் இமேஜ் ஒன்று மேக் பண்ணார். அது என்னென்னா, ஒரு 9 வயசு பையன் பேர் முகமது அஜூர் அப்படின்ற ஒரு காசியன் பாய் அவனோட 2 ஆர்ம்ஸையும் இழந்து இஸ்ரேல் ஏர் ஸ்ட்ரைக்கில் தவிர்த்து நிற்கிறத அவர் ஒரு ஃபோட்டோ எடுத்து போட்டார். அதுதான் வந்து இவருக்கு இந்த அவார்டை வாங்கி கொடுத்துருக்கு. நெக்ஸ்ட்டு, ஹூ வாஸ் அவார்டட் த நேஷ்னல் மேரிடைம் வருணா அவார்ட் 2025? இது வாங்கினவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கேப்டன் ராஜேஷ் உன்னி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கன்னா, இங்கே யூ, இங்கே வி, நெக்ஸ்ட் லெட்டர், அந்த அவார்டுக்கு அதுக்கு முந்தின உள்ள லெட்டரில் உள்ளவர் கொடுத்துருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டேன். இவர் தான் வந்து ஸ்னெர்ஜி மெரைன் குரூப் அதோட ஃபவுண்டர். இவருக்கு இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் வந்து ஹையஸ்ட் ஹானர் இன் இந்தியாஸ் மேரிடைம் செக்டார். மேரிடைம் செக்டார்லேயே ஹையஸ்ட் அவார்டு இதுதான். இது எப்போ கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 62nd மேரிடைம் டே. மேரிடைம் டேன்றது எப்போ? ஏப்ரல் 5. 62ndன்றது 2025 வந்தது தான். அடுத்து, த கோல்டு மெர்க்குரி அவார்ட் 2025 வாஸ் கன்ஃபர்ட் ஆன் ஹூமன்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் ஏ தலாய் லாமா தான். 14th தலாய் லாமாக்கு தான் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. அந்த கோல்டு மெர்க்குரி அவார்டுன்றது ஒரு யூகே பேஸ்டு அவார்டு. இது எங்கே வச்சு கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹிமாச்சல் பிரதேஷில் தர்மசாலாவில் வச்சு கொடுத்தாங்க. இந்த 14th தலாய் லாமா அவரோட ரியல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்சின் கியாட்ஸோ அப்படின்றது. இது எதுக்காக அப்படின்னா பீஸ் அண்டு விஷனரி கவர்னன்ஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால அவர் கொடுத்துருக்காங்க. இதுக்கு நான் சிம்பிளாக எப்படி யோசிக்கேன்னா, கோல்டு மெர்க்குரி அவார்டுன்றது ஒரு பயங்கரமான அவார்டு, ஒரு 10 அவார்டுக்கு சமம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டேன். அதனால் இங்கே பேர்லையும் பாருங்கள் டென்சின் அப்படின்னு வந்துடுது, 10 அப்படின்றதுக்கு 10 வந்துடுது. இந்த கோல்டுன்றதும் நம்மளுக்கு கூட, அப்படின்னா கோல்டோட மதிப்பு கூடன்றதுனால 10 மடங்கு இந்த அவார்டு சமம் அப்படின்றதுனால இவரையும் நான் ரிலேட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு, த ஸ்காட்ச் அவார்ட் 2025 அண்டர் த போலீஸ் அண்ட் சேஃப்டி கேட்டகரி வாஸ் கிவன் டு விச் ஸ்டேட் போலீஸ்னு கேட்டிருக்காங்க. இந்த போலீஸ் அண்ட் சேஃப்டி கேட்டகரியில் ஸ்காட்ச் அவார்டு கொடுக்கப்பட்டிருக்கு. இது எந்த ஸ்டேட் போலீஸ் கொடுத்தாங்கன்னா ரொம்ப மேலோட்டமாக
மேல் நோக்கி செயல்பட்டதுனால, மேல் நோக்கி நான் சொல்லியிருக்கேன். அப்போ அப்போனா என்ன? உத்தரப்பிரதேஷ். அதுதான் ஆன்சர். ஆப்ஷன் பி. உத்தரப்பிரதேஷ் போலீஸ் தான் இது கொடுக்கப்பட்டது. த இன்வெஸ்டிகேஷன், ப்ராசிக்யூஷன் அண்ட் கன்விக்ஷன் போர்ட்டல் ஆஃப் யூபி போலீஸ் ரிசீவ்டு த அவார்டு. நெக்ஸ்ட்டு, ஹூ வில் ஹோஸ்ட் த 2031 ஃபிஃபா உமன் வேர்ல்டு கப்னு கேட்டிருக்காங்க. 2031 ஃபிஃபா உமன் வேர்ல்டு கப் கண்டக்ட் பண்ண போகிறது யாருன்னா, ஆப்ஷன் சி, யூஎஸ்ஏ தான். 2031 இவங்க அப்படின்னா 2035 யார் அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுவுமே ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. அது யார் பண்ண போகிறா அப்படின்னு பார்த்தா யூகே தான். இப்போ 31 வர்றது யூஎஸ்ஏ, 35 யூகே. மாற்றி போட்டுற வேண்டாம், கரெக்டாக போட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு அமெரிக்கா தான் பண்ண போகிறாங்க வரக்கூடிய 31, யூகேன்றது அதுக்கப்புறம். இதே மாதிரி மின்க்கு பார்த்தோம்னா 2026 ஃபிஃபா வேர்ல்டு கப் நடக்க போகுது. அது யார் கண்டக்ட் பண்ண போகிறா? யூஎஸ், கனடா அண்டு மெக்சிகோ. ஃபிஃபாவோட பிரசிடென்ட்டு ஜியானி இன்ஃபான்டினோ. நெக்ஸ்ட்டு, விச் கிளப் ஓன் த இந்தியன் சூப்பர் லீக் ஐஎஸ்எல் 2024 to 2025 டைட்டில்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி, மோகன் பகான் சூப்பர் ஜெயிண்ட் அப்படின்ற டீம் தான். இவங்க பெங்களூரை ஃபைனலில் டிஃபீட் பண்ணி செகண்ட் ஐஎஸ்எல் டைட்டில் அடிச்சிருப்பாங்க. ஃபஸ்ட்டு டைட்டில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அடிச்சிருப்பாங்க. 22 to 23 அந்த டைமில் ஒரு டைட்டில் அடிச்சிருப்பாங்க. இது இவங்களோட செகண்ட் டைட்டில். அது மட்டும் இல்லாமல் இது எங்கே வச்சு நடந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ஒரு கொல்கத்தா பேஸ்டு கிளப்பு. நடந்த ஃபைனலுமே எங்கே நடந்திருக்கும்னா வேணும் கொல்கத்தாவில் தான். கொல்கத்தாவில் விவேகானந்தா ஸ்டேடியம் அங்கே வச்சு தான் நடத்தப்பட்டது. அடுத்து நம்ம இது வரைக்கும் பார்த்த 50 கொஸ்டின் போக முக்கியமான மற்ற சில விஷயங்கள்லாம் இதில் பார்ப்போம். இப்போ அப்பாயின்மெண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஃபஸ்ட்டு தெரிஞ்சிருக்க வேண்டியது டிப்மால்யா சென் அப்படின்றவங்க அப்பாயின்மெண்ட் ஆகியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா எனர்ஜி சோலார் அலையன்ஸ் இதுக்கு பிரசிடெண்ட்டாக இப்போ ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் ஆனாங்க. ரீசெண்ட் மீன்ஸ் ஏப்ரலில். இதுக்கு முன்னாடி யார் இருந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகுல் வால்வாக்கர் அப்படின்றவர் இருந்தார். அவர் போனதுக்கப்புறம் இப்போ கரண்ட்டாக இருக்கிறவங்க டிபல்மியா சென் தான். இதுக்கு நேம் என்ன சொல்லியிருந்தேன்? இந்தியா எனர்ஜி சோலார் அலையன்ஸ்னு சொல்லியிருந்தேன். சோலார்னால் என்ன? சன் சம்மந்தப்பட்டது. அதிலேருந்து நம்மளுக்கு பவர் எடுத்து நம்மளுக்கு இங்கே எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. இங்கே சன்னுன்னு வருது, இங்கே சென்னு வருது. அதை வச்சு நீங்கள் இதை ரிலேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அடுத்து பார்க்க போனால் ஏபல் ப்ரைஸு, இது அவார்டில் வரும், அதையும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏபல் ப்ரைஸ் வாங்கினது யார் 2025 அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர் மஸ்கி காஷிவாரா அப்படின்னு வரும். இது அவார்ட்ஸில் இதுக்கு நான் என்ன க்ளூ வச்சுருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறையா கேஷ் எண்ணி அவங்களுக்கு மேக்ஸ் நல்லா வரப்போய் தான் அந்த மேக்ஸுக்கான நோபல் ப்ரைஸ்ன்னு சொல்கிறது. மேக்ஸோட நோபல் ப்ரைஸ் தான் என்னது? ஏபல் ப்ரைஸ்ன்னு சொல்லுவாங்க. அது கொடுக்கப்பட்டிருக்கு. இவர் ஃபஸ்ட்டு ஜப்பானீஸ் டு ரிசீவ் திஸ் அவார்டு. அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸில் பார்ப்போம். அப்பாயின்மெண்ட்ஸில் முக்கியமான அடுத்து என்னென்னா, பூனம் குப்தா. இவங்க ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் ஆனவங்க ஏப்ரலில் டெப்டி கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. அடுத்து இவங்கள பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு ராவ்னித் கவுர். இவரும் ஏப்ரல் அப்பாயின்மெண்ட் ஆனார். எதுக்கு அப்படின்னா, நேஷ்னல் ஃபினான்சியல் ரிப்போர்ட்டிங் அத்தாரிட்டி அதுக்கு சேர்மன் ஆர் சேர்பர்சன். இவர் இங்கே ரிப்போர்ட்டிங்னு வருதா, ரிப்போர்ட் எல்லாமே எதில் வச்சு சப்மிட் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கவரில் வச்சு கொடுப்பாருன்னு வச்சுக்கோங்க. ஸோ இதுவுமே நம்மளுக்கு மறக்காது. இதே மாதிரியே இன்னொன்று உண்டு, நேஷ்னல் ஃபினான்சியல் ரெகுலேஷன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி அப்படின்றது. இதுக்குமே நம்மளுக்கு ஒருத்தர் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க சேர்பர்சனாக. பேர் சிவ சுப்பிரமணியன் ராமன் அப்படின்னு வரும். நேஷ்னல் ஃபண்ட் ரெகுலேட்டரி டெவலப்மெண்ட் அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க. அதுக்கு நேமும் பெருசாக வரும், இதுலேயுமே 5 எழுத்து வரும். அதை வச்சு போட்டுக்கோங்க, சிவ சுப்பிரமணியன் ராமன். இது போக முக்கியமானதுன்னு பார்த்தா நடராஜ் சந்திரசேகர். இவர் எதுக்காக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா,
இன்டர்நேஷ்னல் மானிட்டரி ஃபண்டோட அட்வைசரி கவுன்சிலில் இவரை இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இவ்வளோதான் முக்கியமானது. நெக்ஸ்ட்டு ஸ்போர்ட்ஸில் பார்த்தோம்னா லாரல்ஸ் அவார்டு 2025 எதுக்கு யாருக்கெல்லாம் எந்தெந்த கேட்டகரியில் கொடுக்கப்பட்டதுன்னு பார்ப்போம். மேலில் யார் ஜெயிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா முண்டோ டூப்ளன்டிஸ்னு வரும். இவர் ஒரு போல் வால்ட் பிளேயரு ஃப்ரம் ஸ்வீடன். ஃபீமேலுக்கு லாரல் ஸ்போர்ட்ஸ் அவார்டு யார் கொடுத்தாங்கன்னா சைமனோ பைல்ஸ். இவங்க யூஎஸ்ஏ. இவங்களோட ஸ்போர்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிம்னாஸ்டிக்ஸ். மேலுக்கு பார்த்தாச்சு, ஃபீமேலுக்கு பார்த்தாச்சு. இப்போ டீம் அப்படின்னு பார்த்தோம்னா ரியல் மேட்ரிட் ஃபுட்பால் டீம். அப்புறம் பிரேக் த்ரூ ஆஃப் த இயர் அப்படின்னு கொடுக்கப்பட்டது யாருக்கு அப்படின்னா லமீன் யமால், ஸ்பெயின் ஃபுட்பால் பிளேயரு. அப்புறம் ஸ்போர்ட்ஸ் ஐகான் ஆஃப் லாரல்ஸ் அவார்ட் 2025 யார் அப்படின்னா ரஃபேல் நடால். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், டென்னிஸ் பிளேயரு. இவருமே ஸ்பெயின் தான். Thank you friends. Let's track and crack. For more videos, like, share and subscribe to our Rail Gold channel.